இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போவது அரசியல் ஈடுபாடு. எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லாம் காங்கிரஸ்காரர்கள். எங்களுடைய மாமா ராஜகோபால் என்பவர் அந்த சுதந்திர போராட்ட வீரர். ஆனால் அதற்காக எந்த ஒரு பலனையும் அவர்கள் ஏற்காதவர்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர் கருப்பு வீரர் காமராஜர் திருச்செங்கோட்டில் இருந்த அந்த இந்த அரசியல் நிர்ணய சபையிலே மெம்பராக இருந்த திரு டி.எம். காளின கவுண்டர் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் நண்பராக பெற்றிருந்தவர். எனவே எங்கள் ஊரிலே நடைபெற்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் அதிலே நான் ஒருவன் மட்டும்தான் இளைஞனாக காங்கிரஸ் சார்பில் இருப்பேன். மற்றவர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த காலத்திலேயே இருந்து மனதிலே ஒரு இரத்தத்திலே படித்து விட்டது காங்கிரஸ் என்றார்கள். நான் அதே மாதிரி கல்லூரியில் மாணாக்கனாக இருக்கிற பொழுதும் எங்கள் பகுதியில் இருக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் காங்கிரஸ்காரர்களாக இருந்தோம். ஜனதா என்பது பின்னாலே மாறியது. அதற்கு முன்னாலே அது காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்று இருந்தது. அது இரண்டும் ஒரு பை எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் ஒரு பை எலெக்ஷன், பாண்டிச்சேரியில் ஒரு எலெக்ஷன். அது கோயம்புத்தூர் நடக்கிற பை எலெக்ஷனில் இங்கே பழைய காங்கிரஸ் சார்பிலையும், அதே மாதிரி அங்கே பாண்டிச்சேரி நடக்கிற எலெக்ஷனில் அது இந்திரா காங்கிரஸ் சார்பிலையும் ஆட்களை நிறுத்தியிருந்தார்கள். இரண்டு காங்கிரஸும் ஒன்றாக சேர்ந்து அதிலே நாங்கள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முறையிலே மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். கோவை நகரத்தில் அங்கே வி.கே. லட்சுமணன், எஸ்.வி. லட்சுமணன் ரெண்டு லட்சுமணன் அந்த காங்கிரஸ் கமிட்டியிலே தலைவராக இருந்தார்கள். அது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்திலேயே, கோர்ட்டுக்கு பக்கத்திலேயே அந்த காங்கிரஸ் அலுவலகம் இருந்தது. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அங்கே இருந்தார்கள். அதே மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் அந்த இடத்திலே தலைவராக சசிகுமார் என்ற ஒரு நடிகர் இருந்தார். பின்னாலே தான் அவர் அந்த இது வெடித்து அதில் கடைசியில் இறங்கும்போது ஜனகணமன பாடி இருந்தவர். அவர் தான் எங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். அதிலே ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவராக இருந்த ஒருவர் ஒரு சினிமா அந்த நடிகையாக அவரிடம் தவறாக நடந்து கொண்டதால் அந்த கர்மவீரர் காமராஜர் அவரை உடனே வெளியேறும்படி சொல்லிவிட்டார். இவெல்லாம் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் எல்லாரும் மிக சீரும் சிறப்புமாக அங்கே அந்த கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறதுல எங்களுக்கு மனதிலே அந்த கர்மவீரர் காமராஜர் காலையில் எழுந்திருந்த காலத்தில் இருந்து அவர்கள் அந்த முறையிலே அந்த அரசியல் பிரச்சாரம் சென்ற போதும் பின்னாலே திரும்பி வந்து இருக்கிற போதும் நாங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அவரிடம் பழகி வந்தோம். அந்த முறையிலே நாங்கள் அன்பாக பணியாற்றிய காலத்திலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அது என்னவென்றால் ஷோ ரூபத்திலே வந்தது. ஷோ அவர்கள் வந்தார்கள். அந்த முறையில் மிக சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் வந்தவர் மாலை வேளையில் எங்களை உட்கார்ந்து கொண்டு எங்களிடத்தில் அளவலாவினார். அப்பொழுதுதான் அவர் தெரிந்து கொண்டார் நான் கல்லூரி மாணவர் என்று. நாங்கள் எதிர்பாராத வகையிலே அவர் சொன்னார்கள், கல்லூரி மாணவர்களாக உங்களுக்கெல்லாம் உடைய பெற்றோர்கள் வெவ்வேறு ஊரிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள், படிப்பதற்காகத்தான், அரசியலில் ஈடுபடுவதற்கு அல்ல என்று சொல்லி அவர் கர்மவீரர் காமராஜரிடம் சொல்லி எங்களையெல்லாம் துரத்தி விட்டார். அங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி துரத்தி விட்டார். எங்களெல்லாம் மிகுந்த மன உளைச்சலோடு இருந்தோம். அந்த நேரத்திலே தான் கடைசி நாளன்று கர்மவீரர் காமராஜ் அவர்கள் திறந்த ஜீப்பிலே ஊர்வலமாக வந்தார்கள். எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு அருகிலே கோட்டைமேடு பகுதியிலே வருகிற போது கொஞ்சம் மதியமாகிவிட்டது. அவர் உடனே தலையிலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அங்கே வந்தார். நாங்கள் குடை எடுத்துக்கொண்டு ஓடினோம். ஓடும் பொழுது அந்த இருந்தவர்களாம் இப்பொழுதே தலையிலே துண்டு போட்டு விட்டாரே என்று நையாண்டி செய்தார்கள். அதை மாற்றுவதற்காக நாங்கள் கையிலே கொடை எடுத்துக்கொண்டு ஓடினோம். உடனே அவர்கள் எங்களையெல்லாம் தள்ளி விட்டு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதே போதும் என்று தலையிலே துண்டு போட்டுக்கொண்டே அவர்கள் அந்த இடத்திலேயே சென்றார்கள். ஏறத்தாழ ஒரு 500-600 ஓட்டு வித்தியாசத்திலே தான் நாங்கள் தோற்று போனோம். அந்த சமயத்திலே தான் எம்ஜிஆர் அவருக்கு செல்வபுரம் பேரூர் போகிற வழியிலே அவருடைய தொப்பி ஒருத்தன் தட்டிவிட்டான். உடனே ஓங்கி ஒரு அறை விட்டார். அவருடைய தொப்பி அவரை அடித்த சமயத்தில் அங்கிருந்தவர்கள் எல்லாம் அந்த அதிமுகவில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் அந்த எல்லா விதமான அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட் மற்றும் எல்லாம் கீழே தள்ளி பெரிய ஒரு பிரச்சனை செய்து விட்டார்கள். அந்த சமயத்திலே தான் அந்த போலீஸார்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி செய்தவர்களையெல்லாம் அந்த இடத்துல பேசிக்கொண்டான். நேற்று என்ன செய்தேன் தெரியுமா, நேற்று 8 உதைத்தேன் அந்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டை அப்படி சொல்லி பின்னாடி இருக்கிற சிஐடி போலீஸ், தம்பியை போலீஸ் தான் தேடிக்கொண்டு நிறைய பேரை அவர்கள் அரசு செய்து கொண்டு அழைத்து கொண்டு போனார்கள்.
இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட நாங்கள் அந்த இதிலே தான் அரங்கநாயகம் அவர்கள் அந்த இடத்திலே தான் கல்வி அமைச்சராக பின்னாலே இருந்தவர்கள் அந்த எலெக்ஷனில் தேவாய் வெறும் 500, 600 ஓட்டிலே தான் வெற்றி பெற்று வந்தார்கள். இது எங்களுக்கு மனதுக்கு சங்கடமாக இருந்தது. அந்த நேரத்திலே தான் எங்கள் ஊரிலே சங்ககிரி என்ற அந்த தொகுதியிலே தான் அடிக்கடி அந்த நேரத்திலே தான் பை எலெக்ஷன் இருந்தது. இந்த தொகுதியில் நிற்பதற்கு பயப்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒரு செய்தி கூட அந்த இடத்துல வந்தது. அந்த நேரத்தில் ஒரு பை எலெக்ஷன் போது நிற்கின்ற பொழுது அங்கே எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் தேர் திருவிழா என்ற எலெக்ஷனை முடித்துவிட்டு வந்தார்கள். அந்த சமயத்தில் எங்கள் ஊரிலே இருந்தவர்களெல்லாம் மிக எம்ஜிஆர் மீது வெறியர்களாக இருந்தார்கள். அதிலே ஒரு கிலோமீட்டருக்கு முன்னால் உள்ள புதூர் என்ற இடத்திலே பிறந்த குழந்தையை விட்டுவிட்டு ஒரு அம்மா வந்திருந்தார்கள். அவரை ஏன் இப்படி பிறந்த குழந்தையை விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது, குழந்தையை கூட நாளை அடுத்த வருஷம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் எம்ஜிஆரை எப்பொழுது பார்ப்போம் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவர் மீது அவர்கள் வெறி மிகுந்த தொண்டர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் அவரிடத்தில் சோடா பாட்டில் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கொடுத்து அவரிடத்தில் கலரோ சோடாவோ குடித்துவிட்டு பக்கத்திலே பெரிய அண்டாவிலே நீர் ஊற்றியிருந்தார்கள். அதிலே இந்த சோடா கலர் தண்ணியை எடுத்து ஊற்றி வைத்து ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து குடித்தார்கள். அந்த அளவு அவர் குடித்தாரோ குடிக்கலையோ தெரியவில்லை. அதே மாதிரி குழந்தைகள்லாம் எடுத்து பெயர் வைக்க சொன்னார்கள். இதையெல்லாம் அன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் ஊரிலே நான் ஒருவன் மட்டுமே தனியாக காங்கிரஸோடு இருந்தேன். அதுக்கு பின்னாலே நான் எல்லாம் பின்னாலே நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.